வழிபாடு. யார் ஒருவர் வந்த உடனே அவர்களை வணங்குவது வழக்கம். அது வழக்கத்தை போல என்னை கண்டவுடனே நல்ல சிறப்பான ஒரு வந்தன வழிபாடு. எது பட்டிங் பட்டிங்களா சாமி பார்த்தா புதுசா தெரியுது. ஓ புது முகமா அப்படியே அந்த பக்கம் வந்து போற மாதிரி ஒரு பையன் பாக்குற அப்படிதான் தெரியுதா? அப்படி இருந்தாலும் யாரு என்ன இதனால எதற்காக இப்படி நாடி வந்திருக்கிறேன் சொல்றமா சொல்லு. பாப்பா வீட்டுல வயசுல பிராமணர் என்று சொல்லக்கூடிய ஐயர் சாமியா ஆருடம் பார்ப்பவர்கள். ஆருடம் என்றால் என்ன? ஜாதகம் பார்ப்பவர். சரி சரி. அதாவது திருமண பொருத்தம், கல்யாண பொருத்தம். கல்யாணம் ஆயிடுச்சான்னு இல்ல, நீ வந்து உன் பேரையும் நீ கட்டிக்க போற பெண் பேரையும் சொன்னதை விட்டானால் உனக்கு திருமணம் ஆயிருக்கா இல்லையா என்று கணிக்குவேன். அது மாதிரியான பொண்ணு பேருக்குதா? வேணாம். பெரிய சமாசாரத்தை சொல்லு, பொருத்தமா இல்லை ஆகட்டும். சொல்றதுல ஆமா சொல்ல மாட்டோம். லைவ் போட்டு நல்லா சொல்லலாம். இருந்தாலும் போனால் போகட்டும். அப்படி அந்த பிராமணர் என்று சொல்கிறேனே, இயற்கையான உருவமே இதுவா இல்ல நான் பிறந்ததே பிராமணரா? ஆமா சாமியா. சொல்லணும் இல்லையா? சந்தேகமா இருக்குது. என் பேர் என்ன? யாரு யாருடைய மகன் சொல்லணும் தானே? நான் யார் தெரியுமா? என் தந்தையாராக வாய்த்து வரக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும் என் தாயாராக விளங்கி வரக்கூடிய குந்தமாதேவி அம்மையாருக்கும் தேவேந்திரன் வம்சத்திலே பிறந்தபடியினால் என் பெயரோ அர்ஜுனன்.
இடுப்பே பிடிச்சிக்கிறீங்க மேல பிடிச்சா மேல பிடி நெஞ்சு அதுக்கு மேல பிடிச்ச குஞ்சி மேல சொல்றத போய் கேளு என்ன நினைச்சு ஏன் இப்படி ஓடி வந்து என்ன போட்டு ஒரு அடி எடுத்தா சொல்லு எந்த வேலைக்கு போலாம் இந்த சண்டை தடுக்கிற வேலைக்கு மட்டும் போவே கூடாது ஒரு பேச்சு முன்னாடி விடுறான்னு சொன்ன உடனே அவன் ஏதோ அந்த தப்பா சொல்லிட்டு இருக்கிறான் அதனால ஏதோ நடக்க சொல்லி தான் விட்ட மச்சான் அவசரப்படாத ஏன் அது எடு நல்லா இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் என்ன கோவம் வருது என்ன காரணம் என்ன சந்தேகம் உனக்கு ஏன் அப்பா என்ன சொன்னார் அந்த ஆளு இல்ல எங்க இருக்குது எனக்கு கூட கோவம் வருது நீ அடிக்கிற இல்ல நெத்தில பட்டை ஆமா உத்தராசி கொட்டை பூரா பட்டியே மேல பூரா வேற பட்டைங்க பூரா ரோஸ் கரையில போட்டுக்கின்னு வந்து வந்து நான் என்ன சொல்றேன் அர்ஜுன் சொன்னா என்னது அர்ஜுனா யார் சொல்றது ஏகப்பட்ட குறிக்கோள் வந்து எதனா பண்ணிட்டு போறேன் நீ எந்த குறிக்கோள் வந்தாலும் சரியா மாறி போயிடும் என்னதா குறிக்கோள் மாறி போயிடும் போற தடம் மாறி எந்த தடுமா போய்க்கா அவர் அர்ஜுன் சொன்ன உடனே இப்படி கோவப்படுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா யாரா இருந்தாலும் சரி ஊரை கேளு பேரை கேளு அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கலாம் யா எங்க வந்து அர்ஜுன் சொல்றது நாங்க சொல்லு இப்ப நம்ம நேரடியா அர்ஜுன பாக்கல நேர அர்ஜுனே நம்ம பார்க்கல நாம எங்க பாத்துக்கறோங்க செலவழிக்குது என்ன கோயில் பாரத கோயில் இன்னைக்கு திருமண கோலத்துல இருக்கிறார் அவர் என்ன அழகு எத்தனை அழகு அத சொல்ல பார்க்கலாம் ஆமா 17 அழகு 11 முறுக்கு மீச ராஜ உட அப்படிக்கிறாரு அவரு எறுப்பு கோவம் வருது வந்து போகுது சரி வாங்க வாங்க ரெண்டு பேரும் கேளு இந்த மாதிரி சாமியாருக்கு நிறைய ஏமாத்தி என் ஊர்ல ஒரு பொம்மனாடி காதல் தோணல அப்படிங்க ஆமா பாலமரத்துல நல்லா அடிக்கிறோம் சுபம் செய்யும் ஆமா இதே குட்டப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுள்ளமட்டியை சேர்ந்து சுள்ளமட்டி பக்கம் சுள்ளமட்டியை சேர்ந்து இதே முருகன் ஐயா வருகை தந்து பணம் கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று யாருமே தெரியுமா கொடுத்திருக்கிறார் இதே பத்தினி தெய்வமாக விலகி வரக்கூடிய பாஞ்சாலியம் அம்மல் கொடுக்க பாஞ்சாலியம் எப்படி தெரியுமா ஐயா கந்தப்பா கருணா பாதுகாக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது இதே சிவன் குரூப் சேர்ந்து ஈஸ்வரன் குரூப்பை சேர்ந்த எல்லோ பாய்ஸ் அது மட்டும் கிடையாது எல்லோ பாய்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ஃபேமஸ் சிவசக்தி எல்லோ பாய்ஸ் அதே போல சிவசக்தி அண்ணாவும் மற்றும் தப்பத்தை வாசிக்கக்கூடிய இன்னும் உறுப்பினராக சேர்ந்து
எல்லோ பாய்ஸ் சேர்ந்து இவங்க யாருமே தெரியுமா கொடுத்திருக்கிறார் இதே பத்தினி தெய்வமாக வெளிவரக்கூடிய பாஞ்சாலி அம்மன் கொடுக்கு பாஞ்சாலி எப்படி திருந்து காக்க வேண்டும் தெரியுமா அம்மா குருபதே ஐயா தெய்வத்துக்கு வெளிவரக்கூடிய பாஞ்சாலி அம்மன் கொடுத்திருக்கிறார் ஈஸ்வரன் குரூப்பை சேர்ந்த எல்லோ பாய்ஸ் இவர்களா சேர்ந்து கொடுத்திருக்கிறார் அவங்க குடும்பமாகப்பட்டது செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் வாழையடி வாழையாக வளர வேண்டும் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம் இதே பாஞ்சாலி அம்மன் பக்கத்தில் இருந்து வாழை ஏற்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திகளும் சுபம் செய்யும் இதே சுந்தரனாய கொடுத்திருக்கிறார் கொண்டம்மா அம்மா மீது கொடுத்திருக்கிறார் இதே அந்த அம்மாவோ அவர் வீட்டு குடியிருந்து மாண்டாலும் திருப்பணும் அந்த குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக பிறந்து அவருக்கு பக்கத்துணையா இருந்து பாதுகாக்க வேண்டும் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம் அவரால் கொடுக்கப்பட்ட அஞ்சல் சுபேஜயம் இதே கவர்மெண்ட் வாரம் செய்து வரக்கூடிய சபரி ஓமேஷ் லத்திகா என்று சொல்லக்கூடிய மூவரும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் பாசமே கலந்து பணத்தை கொடுத்து தன்னுடைய பேரும் புகழும் விளங்க வேண்டும் பணத்தை கொடுத்து தான் பாவத்தை போக்க வேண்டும் காசை கொடுத்து தான் கர்மத்தை தீர்க்க வேண்டும் ஆமா ஆறு